எப்படின்னா எதையுமே வந்து சுயமாக செய்ய கற்றுக்கொள்ளணும். அடுத்தவங்கள பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது. அது எனக்கு பிடிக்காத விஷயம். எனக்கு எப்பயும் அது எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இல்லாதவன் அவனா யோசனை பண்ணி ஒரு நடனத்தை ஆடிருப்பான். ஒரு பாட்டுக்கு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு போட்டிருப்பான். அது நல்லாவே இல்லைம்பாங்க. அது சரியே இல்லை, கேவலமாக இருக்குது, பார்க்க சகிக்கலை. அதே இது இருக்கப்பட்டவன், பிரபலமானவன், அந்த ஸ்டெப்போட ரொம்ப மோசமாக போட்டிருப்பான். வீணா போனவங்க அவன் இது நல்லா இருக்கும்பாங்க. இதான் உலகம். அது மாதிரி என்னன்னா சொல்லுவாங்க, ஒரு இல்லாதவனை பார்த்து ஒரு இருக்கப்பட்டவன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வைரக்கற்கள் தான் இல்லாதவனை பார்த்து இருக்கப்பட்டவன் சொல்கிறான். நீ வைரக்கற்கள் தான் என் கையில் இருக்கிற வரைக்கும், நீ அடுத்தவன் கையிலுக்கு போயிட்டனா நீ கூழாங்கற்களாக ஆகிவிடுவாய். அடுத்தவன் கையில் சிக்கிவிட்டால் கூழாங்கற்களாக ஆகிவிடுவாய். இப்போ அவங்க சொன்னவங்களாம் எங்கே போனாங்களே தெரியல. இருக்கப்பட்டவனால சொல்லத்தே முடியும், செயல்பட முடியாது. இல்லாத இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எதையும் செஞ்சிருவான். அவனால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. இருக்கப்பட்டவன் என்ன பண்ண முடியும், சொல்லிட்டு போயிடுவான். அவன் வேலையை பார்க்க போயிடுவான், அவன் பொழப்பு தொலைப்பை பார்க்க போயிடுவான். நீ சொல்றதை மறந்துடுவான். நான் எப்போ சொன்னேம்மா, ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டோம்னா நான் எப்போ சொன்னேம்மா, அப்படியே ஞாபகமாக இருந்தாலும் ஆமாம் சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன, எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்களா, எல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கும். சும்மா தேவையில்லாமல் என்னை எதுவும் சொல்லக்கூடாது. அதை ஆக்கிடுவேன், இதை ஆக்கிடுவேன். சும்மா இருங்க. எனக்கு என்னைய பார்த்துக்க என்னுடைய இறைவன் இருக்கான், என்னுடைய ரப்பு இருக்கான். அவன் தான் என்னைய குழந்தையிலேருந்து என்னை அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களாம் மனுஷங்க, இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு செத்து போயிடுவீங்க. என்னுடைய இறைவன் அப்படி அல்ல, என்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறான். அதனால் இருக்கணும், அமைதியாக இருக்கணும்.